நான் மொரிஷியஸ் போகிறேன். இப்போ நீங்கள் மலேசியா சிங்கப்பூர்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து தமிழ் இன்னும் இருக்குது. இங்கே தமிழகத்தில் தமிழ் தெரியாது. 10 குழந்தைங்கள்ல 5 குழந்தைங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் தெரில. எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் போகிறாங்க. ஒரு சப்ஜெக்ட் தமிழாக எடுக்கிறாங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹிந்தி எடுத்துடுறாங்க. உண்மை தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் வந்து நாங்கள் இந்தியை உள்ளே விட மாட்டோம். இந்தி உள்ளே விட்றீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. தமிழை யார் காப்பாற்றுறது? ஆனால் மலேசியாவில் போனீங்கன்னா தமிழ் குழந்தைகள் தங்களுடைய பயிற்று மொழியே தமிழாக வைத்திருக்கிறார்கள். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஒரு மொழியை திணிக்கிறார் என்று சொன்னால் அந்த மொழி தமிழ். வேறு எந்த மொழி இங்கே திணிக்கப்படலை. கம்பல்சரியாக நீ தமிழ் படிக்கணுண்டாங்கிறார். அதனால தான் இங்கே பல பேருக்கு அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிடிக்க மாட்டேது. மலேசியா சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே போனவங்கலாம் வந்துட்டு போனாங்க. அவங்களுடைய உறவுகள் எல்லாம் இங்கே இருந்தாங்க. மொரிஷியஸ் கடல் தாண்டி ரொம்ப தூரம். அங்கே இருக்கிறவங்களாம் தமிழே மறந்துட்டாங்க. நான் ஒரு உலக தமிழ் மாநாட்டில் பேசுகிறதுக்காக மொரிஷியஸ் போயிருந்தேன். எனக்கு கார் ஓட்டிகிட்டு வந்தவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அவருடைய இங்கிலீஷ் பயங்கரமாக இருந்தது. என்னால் அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எனக்கு குற்ற உணர்வாக இருந்தது. அவருடைய டிக்ஷன் அந்த மாதிரி இருந்தது. பேசிகிட்டே வந்தேன். உங்கள் ஆரிஜின் என்ன அப்படின்னு கேட்டேன். ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னாரு. ஆளை பார்த்தாலும் தமிழை மாதிரி தெரில, பேச்சை பார்த்தாலும் தமிழை மாதிரி தெரில. என்னங்க அண்ணா? இல்லைங்க, நாங்கள் பல 4-5 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மொரிஷியஸுக்கு வந்துட்டோம். தமிழ் எங்கேயாவது நீங்கள் பேசுவீங்களா உங்கள் வாழ்க்கையில்? அவர் சொன்னார், இல்லைங்க, இப்போ என் பசங்கள்லாம் தமிழ் படிக்கிறாங்க. இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் ஃபைட் பண்ணி ஒரு மொழியாக தமிழை பாடத்திட்டத்தில் சேர்த்துட்டாங்க. என்னுடைய பசங்க தமிழ் படிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தமிழ் நான் படிக்கலை, எனக்கு தெரியாது. அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய வாழ்க்கையில் எங்கு நீங்கள் தமிழை பயன்படுத்துவீர்கள்? அவர் சொன்னார், we are using in the prayer songs. எங்களுடைய வழிபாட்டின் போது நாங்கள் தமிழை பயன்படுத்துவோம். வழிபாட்டின் போது தமிழை பயன்படுத்துவீங்களா? ப்ரேயர் சாங்ஸ் எங்கே பாடுங்க. அப்படியே ஒரு பாட்டு பாடினாருங்க. எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போய் கண்ணெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும் போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. தோடுடைய செவியன் என்று அவர் பாடினார். தமிழ் கடல் கடந்து போய் 6 தலைமுறைகளுக்கு பிறகும் கூட ஒரு ஜன கூட்டத்திடம் வாழ்கிறது என்று சொன்னால் சிவபெருமான் அங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால் தமிழ் மொழி இல்லை. அறம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு இல்லை. அதற்கு பிறகு அதே மொரிஷியஸில் ஒரு பழக்கடையில் ஒருத்தரை பார்த்தேன். அவரும் தமிழர், பூர்வீகம் தமிழர். நீங்கள் எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஏன் வர மாட்டேன், why not, வருஷம் நான் வருவேன் அப்படின்னார். வருஷம் வருவீங்களா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் சொந்தக்காரங்களே இல்லை, எந்த ஊர்னு மறந்துட்டேன்னு சொல்கிறீங்களே, எதுக்காக வருஷம் வந்து யாரை பார்ப்பீங்க? திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் போவேன். திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம். நான் திருவண்ணாமலையில் வேட்பாளராக நின்ற போது நான் கொடுத்த முதல் வாக்குறுதி, திருவண்ணாமலைக்கு நான் வெற்றி பெற்றால் ஏர்போர்ட் கொண்டு வருவேன்னு சொன்னேன். எல்லாம் சிரித்தாங்க. திருவண்ணாமலை எப்படி ஏர்போர்ட் வரும் ஆகும்னு. ஆனால் நான் வாக்குறுதி கொடுத்ததற்கு காரணம், அந்த மொரிஷியஸ்காரர் உலகத்தினுடைய பல மூலைகளிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள். அங்கே ஏர்போர்ட் கட்டினா அந்த ஏர்போர்ட் ரொம்ப வழியும்னு எனக்கு தெரியும். அதனால சொன்னேன். இப்போ ஒன்றும் இல்லை, கன்னட மொழிக்கு தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லி நடிகர் கமலஹாசன் சொன்னார். அப்போ பிரச்சனையாச்சு. அப்போ வந்து சீமான் இருக்கார் பாருங்கள், அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். கன்னடம் பழைய மொழியா, தமிழ் பழைய மொழியா? இவ்வளோ விளக்கமே கொடுக்க வேண்டியதில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது பேசிடுறாரு, தமிழ் தான் உலகத்திலே பழைய மொழி, பழமையான மொழி தமிழ். ஆனால் அப்போ கூட பாருங்கள், சீமான் கொடுத்த விளக்கம் கூட அவர் சொல்கிறார், எது பழைய மொழி என்றால் உங்களுடைய இறையியலை பாருங்கள்.
நாயன்மார்கள் எங்கே இருக்காங்க, ஆழ்வார்கள் எங்கே இருக்காங்க, எல்லாருமே தமிழர்கள் தானே. அப்போது கன்னடத்தை விட தமிழ் தானே பழைய மொழி. இப்போ புரியுதா? தமிழினுடைய பெருமை, தமிழினுடைய பழமை, தமிழினுடைய பண்பாடு, தமிழினுடைய அறம் எல்லாமே நம்முடைய தமிழினுடைய ஆன்மீகத்தில் தான் அடங்கியிருக்கிறது. ஆன்மீகத்தை அழித்து விட்டோம் என்று சொன்னால் தமிழ் பண்பாடு அழிந்துவிடும். இதுதான் இங்கே நடக்கிற அரசியல். இங்கே தமிழகத்தில் நடக்கிற அரசியல் எல்லாமே மதம் மாற்ற அரசியல் தான். நாம் நினைக்கிறோம் நமக்கு பக்கத்தில் நம்ம தெருவில் ஒருத்தர் வீடு எடுத்து மறை வீடு அப்படின்னு போட்டு குழந்தைங்கள்லாம் கூட்ட மதம் மாற்றம். இது மட்டும் மதம் மாற்றம் அல்ல. மேடை ஏறி அரசியல் ரீதியாக இந்துக்களை இழிவுபடுத்தி பேசுகிற ஒவ்வொருவரும் இங்கு மதமாற்ற அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறான். இங்கு மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய மாஃபியா மதமாற்ற மாஃபியா. எல்லாரையும் மதம் மாற்றி என்னடா பண்ண போறீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாவாங்க. உண்மை தானே? உலகம் முழுசும் அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பாருங்க, இங்கு நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய வழிபாட்டை, நம்முடைய இறையியலை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிற நம்மீது சுமத்தப்படுகிற முத்திரை மதவாதம். இது மதமே இல்லை. அப்புறம் எப்படி மதவாதம் எங்களை சொல்லுவீங்க? இந்து என்பது மதமா? மதம்னா முதல்ல எங்கேருந்து வருது? நான் இதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். மதம் என்கிற வார்த்தை எங்கேருந்து வருது? ரிலீஜியன். ஆக்சுவலாக ரிலீஜியன் அப்படிங்கிற வார்த்தையை மதம்னு சொல்லி நம்ம தமிழ் படுத்துனதே முதல்ல தவறு. ரிலீஜியனுங்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தை நம்முடைய தமிழ் சமூகத்திலோ அல்லது சமஸ்கிருதத்திலோ இல்லை. ஏன் சார் இல்லை? ஏன்னா அப்படி ஒரு பழக்கமே நம்மகிட்ட இல்லை. எங்கு தேவை இருக்கிறதோ அங்கு தான் வார்த்தை உருவாகும். வேர் இஸ் எ நீட், தேர் இஸ் எ வேர்ட். எப்படின்னா, கர்மாங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கா? இல்லை. கர்மாவுக்கு கர்மா தான், தர்மாவுக்கு தர்மா தான். ஏன்னா அங்கே இல்லை. கர்மாவும் கிடையாது, தர்மாவும் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்? நம்ம வார்த்தை தான் எடுத்து வச்சுப்பான். நாம் என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ் எழுதியிருக்கணும். லீஜியின் அப்படி தான் எழுதியிருக்கணும். மதம்னா அடிக்கடி மதம்னா கருத்துன்னு தான் அர்த்தம். பகவத்கீதை எடுத்து பாருங்கள். கருத்து. ரிலீஜன் கிடையாது. ரிலீஜியன்னா என்ன அப்படின்னா ரெலிகேர் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ரெலிகேர் அப்படின்னா பிணைப்பு. பிணைப்பு. ஒரு அரசியல் கட்சி மாதிரி 3 வெள்ளிக்கிழமை ஒருத்தர் மசூதிக்கு போலன்னா அவர் முஸ்லீம் கிடையாது, தூக்கிடுவாங்க கட்சி விட்டு. டிஸ்மிஸ்ட் அப்படின்ட்டுருவாங்க. 3 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலன்னா கிறிஸ்தவர் கிடையாது. பிறந்ததுலேருந்து கோயிலுக்கு போலனாலும் அவன் இந்து தான். எந்த சாமியை கும்பிட்டாலும் அவன் இந்து தான். ஏன்னா இது சயின்ஸு. இது சயின்ஸ். இங்கே எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஞான வழி இருக்குது, ராஜயோக வழி இருக்குது, நாத முனிவர்கள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க. என் ஃபோட்டோவை நானே வச்சுக்கிட்டு சாமின்னு கும்பிட முடியுமா? முடியாதா? சாமி முடியும். இங்கே கடவுள் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, உலகம் முழுசும் போய் பாருங்கள். நான் உங்கள்கிட்ட பந்தயம் கட்டுறேன். குழந்தைங்களை என்னான்னு கொஞ்சுவாங்க? டார்லிங் சொல்லுவாங்க, ஹனி சொல்லுவாங்க, இப்படிலாங்க. எந்த நாட்டிலையாவது குழந்தைய சாமின்னு கொஞ்சறானா பாருங்கள். குழந்தைய நம்ம சாமின்னு கூப்பிடாமல் இருக்கோமா? குழந்தைய பார்த்தாலே நம்ம என்னன்னு கூப்பிட்றோம்? நமக்கு சாமி இல்லாத இடமே இல்லைங்க.